வணக்கம் நண்பா. நம்மளோட இந்த தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் தான். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா truke BUDS PRO ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ளூடூத் வயர்லெஸ் இயர்பட்ஸ். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸில் அப்படி என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஹைப்ரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 4 குவாட் மைக் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் டிரான்ஸ்பரன்ஸ் மோடு இருக்குது, நார்மல் மோடு இருக்குது, அதுக்கப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது. அப்புறம் 12.4 ரியல் டைட்டானியம் ஸ்பீக்கர் இருக்குது, 48 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த சார்ஜிங் கேஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட பில்டு குவாலிட்டி வந்து ஓவரால் நல்லா தரமான பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஓவரால் நல்லா தரமான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வீக்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்ல முடியாது. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், 1 வருஷம் 2 வருஷம் கூடவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தரமான பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மூடியோட க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்கள் விரலை வச்சு லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி திறந்தா மட்டும் தான் திறக்கு. மற்றபடி உங்கள் பேண்ட் பேக்கில் வச்சிங்கனாலோ இல்லை சப்போஸ் நீங்கள் பேக்கில் போட்டிங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி நம்பரில் ஓடும், நீங்கள் அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் இயர்பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தனித்தனியாக வேறு காட்டுது. இது ரொம்ப பெரிய ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைப் சி கேபிள் யூஸ் பண்ணுறது மூலமாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் சார்ஜரை மாட்டலாம். நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு கூட மாட்டலாம், எப்படினாலும் சார்ஜரை மாட்டிக்கிடும். மைக்ரோ யூஎஸ்பி அப்படி கிடையாது, நீங்கள் பார்த்து மாட்டணும். மாற்றி மாட்டினீங்கன்னா பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனை எதுவுமே இதில் கிடையாது. டைப் சி இப்போ வர எல்லா ஏர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்தது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர்பட்ஸுமே ஸ்டெம்போட வருது. ஸ்டெம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கவே நல்ல ப்ரீமியம் லுக்கோடு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷிங்கோட இயர்பட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா குவாட் மைக் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்ஸ் வந்து ஆங்கிள் சிலிக்கான் டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஸ்பீக்கர் சிஸ்டம், ஆங்கிள்டாக இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து எல்லா மக்களுமே விரும்புகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காதோட ஹோலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அதனால் ஸ்ட்ரைட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் காதுக்குள்ளே உங்கள் காதுக்கு ஏற்ற சிலிக்கான் டிப்பை மாட்டிட்டு கரெக்டாக உள்ளே வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடினாலும் சரி, ஜம்ப் பண்ணாலும் சரி, அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு இது கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 3 விதமான மோடு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமான விஷயம். அது என்ன மோடெலாம் பார்த்திங்கன்னா நார்மல் மோடு இருக்குது, டிரான்ஸ்பேரன்ஸ் மோடு இருக்குது, அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மோடு இருக்குது. நீங்கள் அந்த 3 மோடு விதமாக எந்த ஒரு ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் மோடுனா நார்மலாக நீங்கள் பாட்டு கேட்குற டைமில் நார்மல் மோடு போட்டுக்கலாம். டிரான்ஸ்பேரன்சி மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப யாராட்டும் அவங்களை வந்து பேச வராங்க அப்படின்னா சிங்கிள் டேப்பு இல்லை டபுள் டேப் பண்ணிங்கனாலே போதும். இது வந்து டிரான்ஸ்பேரன்சி மோடுக்கு மாறிடும். அப்போ நீங்கள் வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் காதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சவுண்ட் ஆட் பண்ணி லைவாக கேட்குற மாதிரி உங்கள் காதுக்குள்ளே எடுத்து கொடுக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் மோடுனா நீங்கள் காதில் மாட்டிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், சுத்தமாக வெளியே நடக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் கேதர் பண்ணி சுத்தமாக டம்ப் பண்ணிடும். உங்கள் காதுக்குள்ளே எந்த ஒரு சவுண்டும் கேட்காது. ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குவாட் மைக் ஹைடெக் மைக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷனோட மிங்கிள் ஆகிருக்கு. நீங்கள் சப்போஸ் கால் பேசுகிறீங்க அப்படின்னா எவ்வளோ க்ரௌடாக இருந்த பிளேஸில் இருந்து கால் பேசினாலும் சரி, பஸ்ஸில் ட்ரெயினில் சப்போஸ் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும் போது காற்று ரொம்ப அடிக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. இந்த ஒரு 2 மைக் கொடுத்ததுனால ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணும். இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால் எவ்வளோ சத்தமாக இருந்த ஏரியானாலும் கால் பேசினாலும் சரி, எந்த ஒரு கவலையும் வேண்டாம். உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியர் ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த மைக்கை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட ஸ்பீக்கர் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 12.4 டைட்டானியம் ஸ்பீக்கர் டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய டிரைவ் தான். அது மூலமாக நீங்கள் சினிமேட்டிக் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இயர்பட்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு தேட்டர் எஃபெக்டில் நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், அவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டீப் பேஸு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ட்ரிப்புள்ஸு வோக்கல்ஸு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க.
ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்கன்னா ஒரு மாதிரி இறையும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இரைச்சல் சவுண்டு எதுவுமே இருக்காதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே க்ளீனாக கிறிஸ்டல் கிளியராக ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் முதல்லே சொன்ன மாதிரி தான் அந்த மைக்கில் வந்து இஎன்சி ஆப்ஷனும் இருக்குது, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. அது மூலமாக நீங்கள் கால் பேசும்போது அந்த ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற அட்மாஸ்பியரோட எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியர் ஆஃப் பண்ணு கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இஎன்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சார்ஜிங் கேஸோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இதில் பேட்டரி பேக்கப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 48 ஹவர்ஸ், அதாவது 48 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஆக்டிவேட் பண்ணிட்டு கேட்டிங்க அப்படின்னா 8 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகுறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும் 2 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போகிறீங்க, அந்த மாதிரி காட்டுக்குள்ளே எங்கேயா போகிறீங்க அப்படின்னா சார்ஜ் பற்றி கவலையே பட வேண்டாம். அவ்வளோ பெர்ஃபெக்டாக பேட்டரி பேக்கப் எல்லாமே நறுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 50 மில்லிசெகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி கேமாக இருந்தாலும் சரி, மூவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக விளாட்லாம். அதில் வர சவுண்டு இந்த ஏர்பட்ஸும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா 50 மில்லிசெகண்ட் அல்ட்ரா லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மூவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வீடியோ, ஆடியோ எந்த ஒரு லேகும் இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்கோட என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இந்த கேமிங் மோடை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் இயர்பட்டில் வந்து 3 தடவை டச் பண்ணிங்கன்னா போதும், கேமிங் மோடு ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். ஒரு சில இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கேம் விளாண்டாலும் சரி, நீங்கள் கன் ஷூட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கு அப்படின்னா அது வந்து 2 செகண்ட் கழிச்சு உங்கள் இயர்பட்ஸ்க்கே வரும். அந்த மாதிரி நீங்கள் அது வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கே மைண்டு டென்ஷன் ஆகி டிவியை ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லோ லேட்டன்சி மோடு அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க்ரனைஸ் ஆகிறதுனால என்ஜாய் பண்ணி கேம் விளையாடலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபிடி ஆப்ஷன், இன்ஸ்டன்ட் பேரிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை உங்கள் மொபைலோட இல்லைனா உங்கள் மொபைல் இல்லைனா ஏதாவது ஒரு கேஜெட்டோட நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஒவ்வொரு தடவை எடுத்து நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ண தேவையே இல்லை. ஒரு தடவை கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், எப்போ உங்களுக்கு தேவையோ இந்த சார்ஜிங் கேஸோட மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கனாலும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட சரி இல்லை எந்த ஒரு கேஜெட்டோடையும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேரிங் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX4 ஸ்வெட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சைக்கிளிங் போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் வேர்வை தண்ணி பட்டாலும் இந்த இயர்பட்ஸுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஜிம்மில் விளாண்டுட்ருக்கீங்க இல்லைனா வெளியே பீச்சில் விளாண்டுட்ருக்கிறப்ப லைட்டாக மழை தூருது, அந்த மாதிரி டைமில் தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை வர்ற இடத்துலையோ இல்லைனா தண்ணி கட்டி கிடக்கிற இடத்துக்குள்ள நீங்கள் உங்கள் இயர்பட்ஸை உள்ள தூக்கி போட்டால் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ளூடூத் வெர்ஷன் சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் உங்கள் மொபைலோட நீங்கள் ப்ளூடூத்தில் ஆன்லேயே வச்சுருக்கலாம். எந்த ஒரு சார்ஜ் குறையிறதோ அந்த மாதிரி எந்த டென்ஷனும் வேண்டாம். இது வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலே வச்சுருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 10 மீட்டர் வரைக்கும் எந்த ஒரு இன்டரப்ட்டோ லேகிங்கோ இல்லாமல் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், iOS அப்படின்னு எல்லா விதமான கேஜெட்லையும் இந்த இயர்பட்ஸ் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக வாங்கும்போது இயர்பட்ஸை உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், நல்ல ஹை குவாலிட்டி டைப் சி கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூடவே கொடுப்பாங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.